அது இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம ரொம்ப அதை பற்றி கவலைப்படுவோம். அது எப்படா கிடைக்கும்னு யோசிப்போம் நம்ம. அப்படியே ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தூக்கம் இல்லைன்னா உடம்புல உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தூங்குறது சரி, பட் எப்படி நல்லா தூங்குறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், வி ஹேவ் 3 டிப்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கும். மக்களே வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி சிவஞானம், தென்காசியிலேருந்து. சில விஷயம்லாம் நமக்கு லைஃப்பில் இருக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியவே தெரியாது. அது இல்லை அப்படிங்கிறப்ப தான் நம்ம ரொம்ப அதை பற்றி கவலைப்படுவோம். அது எப்படா கிடைக்கும்னு யோசிப்போம் நம்ம. அப்படியே ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? நிறைய விஷயம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் தூக்கம். ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். தூக்கத்தில் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தூக்கம் இல்லைன்னா உடம்புல உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களால் கற்பனையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய கிளினிஷியன்ஸ் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் நியூ திங்ஸ் ஆர் கம்மிங் அப். உங்களுக்கு சரியாக தூங்கலை அப்படின்னா உடம்புல உங்களுக்கு பல விதமான கண்டிஷன்ஸ் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ரிசர்ச் தான் நார்வேயில் இருக்க சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க செலக்ட் பண்ணிக்கிறத பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், படிக்கணும், கோர்ஸ் இருக்குது, அது போக மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, ஸோ சினிமா, இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் டு டிஸ்ட்ராக்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஒன்று சரியாகவே இல்லை. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரிசர்ச் ஃபைண்டிங்கில் அவங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேட்டகரைஸ் ஆஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஸ்லீப் டியூரேஷன். ஸோ 4 மணி நேரத்துக்கு குறைய தூங்குறவங்க, 4 to 5, 5 to 6ன்னு இந்த மாதிரி கேட்டகரி ஒரு 7 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அந்த 7 கேட்டகரி கிட்ட ஒரு 8 பேராமீட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. கேன் யூ கெஸ் என்னென்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஈட்டிங் டிஸார்டர், ஓசிடி, மென்டல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ், மற்ற ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு 8 பேராமீட்டரை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கம்பேரிட்டிவ்லி 8 to 9 ஹவர்ஸ் தூங்குறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக தூங்குறவங்களுக்கும் ப்ராப்ளம் தான், குறைய தூங்குறவங்களுக்கும் ப்ராப்ளம் தான். ஸோ ஆப்டிமல் டைம் தூங்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆப்டிமல் டைமை மெயின்டைன் பண்ணி தூங்கினா மட்டும்தான் நம்ம தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸில் மாட்டாமல் இருக்க முடியும். தூங்குறது சரி, பட் எப்படி நல்லா தூங்குறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், வி ஹேவ் 3 டிப்ஸ். ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 4வதும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியாது, பட் தோ யூ கேன் ட்ரை. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் யுவர் ஸ்லீப் டைம். என்னங்க ஸ்லீப் போய் ஷெட்யூல் பண்ண சொல்கிறீங்களா? வேறு வழி இல்லைங்க. உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கணும். உங்கள் டைமிங்கை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது உங்களுக்கு டே ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும். ஸோ ஷெட்யூல் பண்ணுங்கள். ப்ராப்பர் டைமிங் ஃபார் ஸ்லீப்பிங் டைம் அண்ட் வேக்கிங் டைமை ஷெட்யூல் பண்ணுங்கள். ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிடுங்க. தூங்குறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணிடுங்க. ஸோ தட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் பெட்ரூமை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செட்னா மெயினாக டார்க்காக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், ஏரேட்டடாக இருக்கணும், இல்லை காத்தோட்டமாக இருக்கணும். இந்த வைஃபை, ஃபோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 4வது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. ஒரியிங் டைம். டோன்ட் மர்ஜ் யுவர் ஒரியிங் டைம் வித் த ஸ்லீப் டைம். நம்ம அன்றைக்கி டே ஃபுல்லாக பண்ண மிஸ்டேக்ஸ், டே ஃபுல்லாக பண்ண ப்ராப்ளம்ஸ், ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம நைட்டு தான் ஏதோ லிஸ்ட்டு போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிப்போம். இப்படி ஆயிடுச்சு, அதை விட்டுட்டோமே, இதை பண்ணியிருக்கலாமே. ஸோ இந்த எல்லாமே நிறைய வரும் நமக்கு எப்போவுமே. இதை செஞ்சுருக்கலாமே, அதை செஞ்சுருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மேக்ஸிமம் நீங்கள் இதோட மர்ஜ் பண்ணாதீங்க. ஸோ தூங்குறதுக்கான நேரம் தூங்குறதுக்கு மட்டும்தான், மற்ற எந்த விஷயத்தையும் போட்டுக்கல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரி நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கலை பற்றி எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுக்காக நாங்கள் இந்த முயற்சியை பண்ணுறோம். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் பெட்டராக பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.